கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்களை என்னுடைய திருப்பெயரில் வாழ்த்துகிறேன். புதிய நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். சொப்பனம். இன்றைக்கு படுக்கைக்கு சென்று காலையில் எழுந்தபொழுது நேற்று ஏதோ ஒரு கனவு கண்டேன், ஆனால் என்னங்கிறது மறந்து போச்சு அப்படிங்கிறது. சில மக்கள் சொல்லுவார்கள், விடியற் காலத்தில் காண்கிற கனவு பலிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் என்ன கனவு என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில மக்கள் கனவுகளுக்காகவே வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள். எனக்கு ஒரு கனவு வர வேண்டும், அந்த கனவில் ஆண்டவர் பேச வேண்டும், அல்லது எனக்கு புதையல் கிடைக்கிறதாய் கனவு காண வேண்டும், அல்லது வேலை கிடைப்பதாய் கனவு காண வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுவார்கள். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 2 கனவுகள். முதலாவது கனவில் தேவனுடைய தூதன் மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று சொல்லி, 2வது கனவில் நீ இந்த இடத்துல இருப்பது உனக்கும் மரியாளுக்கும் குழந்தைக்கும் நல்லது அல்ல, நீங்கள் எழுந்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற கனவு. இந்த 2 சொப்பனத்தையும் அல்லது கனவையும் இறைவன் தரும் பொழுது அவருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ளுகிற நிலையிலே கொண்டு போகிறார். சொல்லுவாங்க, சிலர் கனவு கண்டு அதுக்கு பதில் சொல்லும் பொழுது, ஆமாம் ஐயா யோசேப்பு வந்துட்டாருப்பாங்க. ஏன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சொப்பனங்களுக்கு விடை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். சொப்பனங்களுக்கு விடை சொல்லுகிறவனாய் யோசேப்பு காணப்படுகிறான். இங்கே யோசேப்பு சொப்பனங்களை பெற்று அதன்படி இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். யாக்கோபு வாழ்க்கையிலே கனவு காண்கிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யோசேப்பு கனவு காண்கிறான். ஆதியாகமம் 37:5. தானியேல் கனவு காண்கிறான். தானியேலின் புஸ்தகம் 2:27. ஆகிய இவற்றிலே இறைவனுடைய வெளிப்பாட்டை, இறைவன் வெளிப்படுத்துகிற தன்மைகளை நாம் உணர முடியும். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு நல்ல கனவும் வேண்டாம், கெட்ட கனவும் வேண்டாம், நீர் என்னை நடத்துங்கள், அது எனக்கு போதும் என்று சொல்லு. அந்த கனவு கொடுக்கிற அந்த மன உளைச்சலை தாங்குவதற்கான யதார்த்த சக்தி என்னிடத்தில் இல்லை. ஆகவே நீங்கள் நடத்துங்கள், அது எனக்கு போதும் என்று சொல்லுவேன். அங்கே ஆனால் வேதத்தில் இந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த சொப்பனத்தின் வழியாக அவள் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இறை சித்தம் வெளிப்படுவதற்கு சொப்பனங்கள் ஒரு ஊடகமாக காணப்படுகிறது. இன்றைக்கு எப்படி பல்வேறு மீடியாஸ், டெலிவிஷன், நியூஸ் பேப்பர் என்று சொல்லி பல காரியங்கள் இருக்கிறதோ, அதை போலவே அந்த நாட்களிலே இறைவன் மனிதனோடு உரையாடுவதற்கு இறைவன் தம்முடைய திட்டத்தை வெளிக்காட்டுவதற்கு ஒரு ஊடகமாக சொப்பனம் பயன்படுத்தப்பட்டது. அது காலப்போக்கில் அது வேறு விதமாய் மாறி தீர்க்க தரிசனமாக மாறிவிட்டது. இன்றைக்கும் அநேக மக்கள் 2023ஆம் ஆண்டை குறித்து என் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், ஆனால் அதை இப்பொழுது சொல்ல மாட்டேன், எப்பொழுது அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்பதாக சொல்லுவேன் என்று சொல்லுகிற அநேக மக்களை நான் சமீபத்தில் யூடியூபில் பார்த்தேன். ஆனால் என் ஆண்டவர் தனிப்பட்ட நபரை குறித்த அக்கறையோடு, தேசத்தை குறித்த அக்கறையோடு சொப்பனத்தை கொடுக்கும்பொழுது அது ஊடகமாய் பயன்படுத்தி அதிலே அவர்களை மீட்டெடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஞானிகளை மீட்டெடுக்க அவர்களுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீங்கள் வேறு வழியாய் போங்கள் என்று சொன்னார். இங்கே யோசேப்பையும் மரியாளை மீட்டெடுக்க, குழந்தையை மீட்டெடுக்க சொப்பனத்தில் தோன்றி நீங்கள் எகிப்துக்கு போங்கள், நான் சொல்லும் வரைக்கும் அங்கே இருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான மீடியா சொப்பனம். அன்புக்குரிய தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அதை ஏற்ற பிள்ளைகளாக, அவருடைய மெல்லிய சப்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது அங்கே நிறைவுகளை காண்போம் என்பதில் மாற்றமில்லை. மீண்டும் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறேன்.
இந்த சொப்பனத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு சொப்பனம் கிடைத்தது, அவன் பாவத்துக்கு விலகி ஓடினவன், அவனுக்கு சொப்பனம் கிடைத்தது. புதிய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு சொப்பனம் கிடைத்தது, அவன் நீதிமான், அவனுக்கு சொப்பனம் கிடைத்தது. ஞானிகளுக்கு சொப்பனம் கிடைத்தது, அவர்கள் வான சாஸ்திரிகள், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய அற்புதமான திட்டத்தை வெளிக்காட்டுகிற மக்கள், அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு என் வாழ்க்கையில், நம் வாழ்க்கையில் இறை திட்டம் நிறைவேறும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லுவோம். என் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையை பெற்று பிரயோகிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, நலமான நன்மையான ஈவுகளை தாரும். யோசேப்புக்கு சொப்பனத்தின் வழியாக நீர் கொடுத்த பாதுகாப்புக்காய் நன்றி. இன்றைக்கும் அந்த எச்சரிப்பின் வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமேன்.